எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வணக்கம் நண்பர்களே. ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அட்டாங்க யோகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன அட்டாங்க யோகம்? அந்த யோகத்தினுடைய 8 நிலைகளை சேர்த்தது அட்டாங்க யோகம். அது என்ன 8 நிலைகள் அப்படின்னா, யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த 8 நிலைகளை கொண்டது தான் அட்டாங்க யோகம். இது யோகத்தினுடைய படிநிலைகள். இந்த படிநிலைகளை ஏறி 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 யோகத்தினுடைய இறுதி நிலையாகிய சமாதி, அதாவது இறைநிலையில் நாம் உரைகிறது. அப்படி இறைநிலையை நோக்கி அந்த பயணத்தினுடைய முதல் படி என்ன அப்படின்னா யமம். இதில் இந்த 8 நிலைகளில் முதல் 4 நிலைகள் தான் ஒரு மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அடுத்த 4 நிலைகள் அந்த மனிதனுக்குள்ள நிகழக்கூடிய நிகழ்வுகள். இப்போ யமம், நியமம், பிராணாயாமம், ஆசனம், இந்த 4 தான் ஒரு மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இதுக்கு அடுத்து நிகழக்கூடிய பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குள் நிகழ்வது. யாரும் யாருக்கும் தியானம் பண்ண சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன்னா தியானம் என்பது நிகழ்வது. அதே மாதிரி தான் பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படிங்கிறது அந்தந்த மனிதனுக்கு நிகழ்கிறது. இந்த நாளும் நிகழ்வதற்காக முதல் 4ஐயும் பயிலணும். என்ன? யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் அப்படிங்கிற முதல் 4ஐயும் பயிலணும். அதை பயில்றதுக்கு ஒரு மனிதனுக்கு சொல்லி கொடுக்கலாம். அந்த முதல் 4னுடைய முதல் படி என்ன அப்படின்னா யமம். யமம்னா என்ன அப்படின்னா, எது தேவையில்லையோ அதை தூக்கி வெளியில் எறிகிறதுக்கு பேர் யமம். உங்களுக்கு சுருக்கமாக புரிகிறதுக்காக சொல்லணும். அப்படி எதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு நோய் தேவையா? தேவையில்லை. சர்க்கரை நோய் தேவையா? தேவையில்லை. கேன்சர் தேவையா? தேவையில்லை. ப்ரெஷர் தேவையா? தேவையில்லை. ஆஸ்துமா தேவையா? தேவையில்லை. அதனால் இந்த தேவையில்லாத அழுக்குகள், குப்பைகள், மருத்துவ பிரச்சனைகள், இதையெல்லாம் தூக்கி வெளியில் எறிகிறதுக்கு பேர் தான் இயமம். அந்த இயமம் அப்படிங்கிற முதல் படியில் நாம் ஏறி நின்றுட்டோன்னா போதும், அடுத்தடுத்த படிக்கு அது தானே கொண்டு போகும். ஏன்னா யோகத்தினுடைய படிநிலைகள் அப்படிங்கிறது ஒரு மாடிப்படி கிடையாது, எக்ஸலேட்டர் படி. எக்ஸலேட்டர் படியில் முதல் படியில் ஏறி நின்ட்டோம்னா என்ன ஆகும்? அந்த படி அப்படியே மேலே தூக்கிட்டே போகும். மால்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, மேலே அப்படியே தூக்கிட்டே போகும் அந்த படி. மாடிப்படியில் நாம் ஒரு படியாக ஏறி போகணும். யோகத்தினுடைய படிநிலைகள் மாடிப்படியா அல்லது எக்ஸலேட்டர் படியா அப்படின்னு கேட்டால், எக்ஸலேட்டர் படிகள். முதல் படியில் ஏறி நிற்கிறது நம்ம உருப்படியாக ஏறி நின்னா போதும். அந்த முதல் படிக்கு பேர் தான் இயமம். அந்த இயமம்ங்கிற படியில் ஏறி நின்றுனா போதும், தானே அப்படியே கொண்டு போகும். நிறைய பேர் இயமம்ங்கிற படிநிலையில் ஏறி நிற்காம 3வது படியில் ஏறிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது ஆசனம் அப்படிங்கிற படியில் ஏறிவாங்க. சில பேர் 4வது படியில் ஏறுவாங்க, பிராணாயாமம் அப்படிங்கிற படியில் ஏறுவாங்க. முதல் படியில் ஏறாமல் 3வது படியில் ஏறிக்கிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்? டக்குன்னு தடுமாறி ஸ்லிப்பாகி விழுந்துருவோம். நிறைய பேர் அப்படியே தான் விழுந்துருவாங்க. நிறைய பேர் விழுந்து தோற்று போயிடுவாங்க. தோற்று போயிட்டு எனக்கு யோகம் செட் ஆகாது, யோகம் சரியாக வராது அப்படின்னா சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நாம் யோகத்தினுடைய முதல் படியாகிய இயமம் அப்படிங்கிற படியில் ஏறி நிற்கணும். இயமம் அப்படின்னா என்ன? நம்ம மருத்துவ பிரச்சனை இல்லாமல், முதல்ல மருந்து மாத்திரை இல்லாமல் உயிர் வாழணும். அதுதான் இயமம். நோய் வராமல் நம்மளை காத்துக்கிறணும், வந்த நோயை விரட்டணும். அதுக்கு பேர் தான் இயமம். நியமம் அப்படின்னா அதுக்கு அடுத்த 2வது படிநிலை. நியமம் அப்படின்னா எது தேவை அதை கொண்டு போய் உள்ளே வச்சுக்கிறது. எது நம்மளுக்கு தேவை? உள்ளுக்குள்ளே இறைவன் தேவை, இறை நினைப்பு தேவை, இறை சிந்தனை தேவை, நல்ல சிந்தனைகள் தேவை, சிந்தனை ஆற்றல் தேவை.
இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே ஏற்படணும் அப்படின்னா, நியமம் அப்படிங்கிறது ஏற்படணும் அப்படின்னா இயமம் அப்படிங்கிற முதல் படிநிலை ஏறணும். அந்த இயமம் அப்படிங்கிற முதல் படிநிலையை நம்மளுடைய மருத்துவ மரபு என்ன சொல்லுது அப்படின்னா நித்திய பஞ்ச சுத்தி முறை அப்படின்னு சொல்லுது. வார்த்தை ரொம்ப கஷ்டமாக இருக்கா? கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். நித்திய பஞ்ச சுத்தி முறை. நம்மளுடைய சித்தர் இலக்கியங்களில் நிறைய இதை பற்றி பேசியிருப்பாங்க. இந்த இயமம் அப்படிங்கிற நிலையை நித்திய பஞ்ச சுத்தி முறை அப்படின்னு பேசியிருப்பாங்க. இந்த நித்திய பஞ்ச சுத்தி முறை அப்படிங்கிற மருத்துவத்தை பின்பற்றி தான் நாம் மருந்து மாத்திரை இல்லாமல் உயிர் வாழ போகிறோம். மருந்து மாத்திரை இல்லாமல் மரபு மருத்துவத்தை பின்பற்றி மருந்து மாத்திரை இல்லாமல் எப்படி உயிர் வாழ்கிறது அப்படிங்கிறத ஆரோக்கியமே ஆனந்தம் அப்படிங்கிற தலைப்பில் நாம் தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாளைக்கு இன்னும் சிந்திக்கலாம்.